சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகம். ஏல அஜித் ஒன்னு தமிழ கழுவி வெளியே ஊத்திட்டு இருக்கா. சொன்ன மாதிரி இவன் செவுடன் ஆகிட்டான் போலுக்கு. அஜித் ஏல நீங்க எல்லாம் பேசத்துல எனக்கு கேட்கதான் செய்வேன். அவ என்ன எவ்வளவு தூரம் திட்டானி பாக்குறதுக்குதான் என் பாட்டுக்கு நிக்கேன். நீ மட்டும்தான் கொஞ்சம் நல்ல பையனா இருந்தா. இப்ப நீனும் ஆரம்பிச்சிட்டியா? நீ ஓவரா போதவான் புராணத்தை நிறுத்து. இல்ல அந்த பிள்ளைகிட்ட இருந்து முட்டாயும் வாங்கல, நடிச்சுக்கிட்டே இருக்காத. இப்ப டீச்சர் வர வரைக்கும் நடிச்சுக்கிட்டே நிப்பான். பூஜா போவாத முட்டாய்த்தா. Wish you many more happy returns of the day, Pooja. Thank you, Mr. Ajit Kumar. நீ அஜித் குமார் எல்லாம் சொல்லண்டா, அஜித்னு சொன்னா போதும். உனக்கு பேரு அஜித் குமார் தானே? நான் அஜித் குமார் தான் சொல்லுவேன். ஆமா, இவன் பேரு அஜித் நினைப்பு மனசுல. எம்மா ஆட்டக்கார், இவள்கிட்ட பேசி தப்பிக்க முடியாதம்மா. உன்னோட அழகாதான் இருக்கேன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு மூஞ்சி அப்படியே திரும்ப தான் போகும் பாத்துக்க. சரி மக்கா போவோம் வா. அத்தா நம்ம காலேஜுக்கு போமா, ரொம்ப லேட் ஆயிட்டு. த்ரிஷா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி, கொஞ்சம் லேட் ஆகணும், ப்ராப்ளம் இல்ல. அதான் சொல்லிட்டீங்களா? சூப்பர் அத்தா. அம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா. ஏம்மா சொன்னா நீ கேட்கவும் மாட்டேங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா. சரி கிளம்பு, என்ன செய்ய, சொல்லு வார்த்தை கேட்காத பிள்ளைகளை என்ன பண்ண முடியும்? அம்மா எனக்கு ஒன்றும் இப்போ இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். காலையில் அப்படி காய்ச்சல் அடிச்சு இப்போ ஸ்கூலுக்கு போகிறேங்க. எம்மா ஸ்கூல் இல்லைம்மா காலேஜ். ஏம்மா ஆமாம் காலேஜ். அப்பா நான் போயிட்டு வரேன், மாமா போயிட்டு வரேன், அத்தை போயிட்டு வரேன். சரி மக்களே பார்த்து போங்க. த்ரிஷா அப்பா நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிருவேன், சரியா? அப்பா என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஆமா மக்களே, வீட்டில் எல்லாம் போட்டதுபடி கிடக்கு. வேற என்ன பண்ண போனோம்ல. மர்சா வேற காலேஜுக்கு போகல. நீங்க ஆமா குழப்பி சொல்றிய. மர்சா ஸ்கூலுக்கு இல்லாம போறா. ஐயா ஆமா மர்சா ஸ்கூலுக்கு வேற போகல, இனி அவளை ஸ்கூலுக்கு விடணும். சரிம்மா சரி. குரு நான் திங்கள்ல இருந்து வருவேன்னு சொல்லு. ஓகே மேம். என்னது குரு மேம் எல்லாம் சொல்ல? உனக்கு அது யாரு தெரியுமா? யாரு மாமா? எனக்கு தெரியாது. காலேஜ்ல மேம்னு கூப்பிட்டு விளையிட்டு. குரு உன்னுடைய த்ரிஷலுக்கு நான் யாரு? அத்தை. அப்படின்னா நான் உனக்கு யாரு? சித்தி வரோம். சித்தியா? சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். சித்தின்னு என்ன சிரிப்பு பயலுக்கு. த்ரிஷா பாட்டிக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிறான். அவருக்கு புலம்பிட்டே கிடப்பாவ. மைனிய நம்ம சொல்லிக்கிடலாம். அத்தை மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காவ, தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அம்மா தூங்கிட்டாவளோ? சரி அப்போ தூங்கட்டும். த்ரிஷா அப்போ நீங்கள் கிளம்புமா? சரிம்மா, எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன் காலேஜுக்கு. பாய். வணங்குகிறேன் யம தர்மராஜரே. என்ன விவசாயி சுப்பையா, நலம்தானா? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை பிரபு. நான் ஒரு விவசாயி. நான் சாகும் வயது இது இல்லையே பிரபு. நீ பாம்பு கொத்திதான் இறப்பா என்பது விதி. விதியை யாராலும் வெல்ல முடியாது பிரபு. என் தென்னந்தோப்பில் தேங்காய்கள் எல்லாம் பழுத்து விட்டன.
நான் பறிக்காவிட்டால் யாராவது தலை மேலே விழுந்து விடும் பிரபு. அதையெல்லாம் உன் பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார்கள் பிரபு. அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது பிரபு. நான் தான் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன சுப்பையா, இப்பொழுது உனக்கு மறுபிறவி வேண்டும் என்று சொல்கிறாயா என்ன? ஆமாம் பிரபு. இல்லை இல்லை இல்லை, விதிவிலக்கு எவராலும் மாற்ற முடியாது. நீ இருந்தது இறந்ததுதான் சுப்பையா. என் மனைவி, என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் யாரையும் விட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது பிரபு. உன் பாவ கணக்கை எல்லாம் எடுத்து பார்த்தேன். நீ நல்ல மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கு இன்னொரு வாய்ப்பு அளிக்கலாம் என நினைக்கிறேன். என்ன பிரபு? நீ திரும்பவும் உன் வாரிசுகளின் வயிற்றில் பிறப்பாயாக. பிரபு, நான் அதுவரைக்கும் எங்கே இருக்க வேண்டும்? நீ ஆவியாக இந்த பூலோகத்தை சுற்றலாம், சொர்க்கலோகத்தை சுற்றலாம். எல்லாம் உன் இஷ்டம் சுப்பையா. ஏனென்றால் நீ ஒரு பாவமும் செய்யாத விவசாயி. சரி சொல்லு சுப்பையா, நீ மறுபிறவி எடுத்தால் என்ன பண்ணுவாய்? பிரபு, நான் விவசாயம் பண்ணுவேன். விவசாயத்தில் அதிக லாபம் கிடைக்காதே சுப்பையா. நீ வாழ்ந்து முடிந்த ஜென்மத்தில் விவசாயம் தானே பார்த்தாய் சுப்பையா. ஆமாம் பிரபு, இந்த ஜென்மம் மட்டுமில்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் விவசாயம் மட்டுமே பார்ப்பேன். உன்னை போல விவசாயிகள் இந்த நாட்டிற்கு இருந்தால் விவசாயம் நல்லாக செழிக்கும். நல்லது பிரபு, விடைபெறுகிறேன். ஹே பூஜா, உன்னுடைய ஃப்ரெண்டு த்ரிஷா ஏன் வரல காலேஜுக்கு? அப்புறம் அந்த சாரம் வரல, குரு சாரம். நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லடா, நீ பார்த்தியா? அவ வந்தா என்ன வரட்டா என்ன? அவ வரட்டாயினா எங்க அண்ணன் நிம்மதியா இருப்பா. வரண்டா. அவ பேச்சு எடுக்கல, கரெக்டா வந்துட்டா. எமிலி யாரு? ஹே அங்க பாருடா, உன் பக்கத்துல தான் நிக்கிறா. சிவளா. ஹாய் பூஜா, உனக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. யா, நான் உனக்கு முட்டாய் தருவேன்னு எனக்கு விஷ் பண்றியா? ஏன் பூஜா இப்படி எல்லாம் பேசுறா? நான் அப்படிதான் பேசுறேன். நீ முதல்ல உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி பண்ற? த்ரிஷா, எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல, நீ போ. வந்துட்ட. ஹாப்பி பர்த்டே பூஜா. நீ எதுக்கு எமிலி அங்க நிக்க? வா. நான் அப்படி என்னது சொல்லிட்டேன் நீகிட்ட? பூஜா என்னட்ட இப்படி திட்டுனா? பாவம் த்ரிஷா, பூஜா திட்டினான்னு இருந்து அழுதுட்டு இருக்கா. இனி அவளுக்கு கூட கொஞ்சம் தான் ஃபீவர் வரும். சொன்னாலும் அவளுக்கு புரியவும் செய்யாது. த்ரிஷா, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கா? இல்ல அத்தா, ஒன்றும் இல்லை, சும்மா. நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். பூஜா பேசினதெல்லாம் இதுக்கெல்லாம் அழுவாவளா யாராவது? சொல்லு. லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லை. இப்பதான் தெரியுது நீ பாட்டி ஆசினதுக்கு எவ்வளவு அழுதுருப்பானே. அதான் உனக்கு காய்ச்சல் வந்திருக்கு. இல்ல அத்தா, நான் அழல. அதான் அழுதுட்டு இருக்கிறவ மூஞ்சிலே தெரியுத. அழாதம்மா. த்ரிஷா, நீ அழுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, அழாத. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பூஜாவை நான் திட்டு கொடுக்கட்டா? இல்ல வேண்டாம் அத்தா. அப்ப நீ அழுவி நிறுத்து. என் தங்கம்ல அழாத, என் வைரம்ல அழாத. அத்தா சும்மா இருங்க. என் பொண்ணு இல்ல, முத்து இல்ல, வைரம்ல அழாதீங்க. அத்தா அத்தா போதும், சும்மா இருங்க. இப்படிலாம் சொன்னாதான் த்ரிஷா அழுவி நிறுத்துவா, அப்படித்தானே? அத்தா சும்மா இருங்க. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏ. அத்தா இது காலேஜ் தெரியுமா? நீ போ, கிளாஸ் ரூமுக்கு போ.